காவேரியால் தாங்கிக்க முடியாமல் அழுதுட்ருக்காங்க. விஜயோட பாட்டி சொன்னதே நினச்சி அழுதுட்ருக்காங்க. என்னடி ஏண்டி அழுதுகிட்டே இருக்கேன் நான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, என்னால் தான் விஜய்க்கு இது நிலைமையோன்னு ரொம்ப பயமாக இருக்குக்கா. என்னடி நீ இப்படிலாம் பேசுகிற? இல்லைக்கா, நம்மளுக்கும் வந்து பசுபதி தாக்கா பிரச்சனை, இதனால் விஜய் ஏங்க்கா பாதிக்கப்படணும், அவர் ஏங்க்கா ஜெயிலுக்கு போகணும், என்னால் முடியலக்கா, அவர் அந்த நிலைமையில பார்க்குறதுக்கு என்னால் முடியலக்கா. ராஜா மாதிரி இருந்த ஆள் இன்றைக்கி வந்து அந்த அந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியலக்கா, கஷ்டமாக இருக்குது. அக்கா வந்து விடிடி டென்ஷனாக இல்லைக்கா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறமாவும் நான் வந்து பின்வாங்குற ஐடியாவே இல்லை. இதுக்கப்புறம் என்னால் விஜய் கஷ்டப்படவே கூடாதுக்கா, விஜய் வந்து உள்ளே இருக்கவே கூடாது, அவரை வெளியே எடுத்தே ஆகணும், ஜெயிலில் அவர் இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியாதுக்கா அப்படின்றாங்க. சரிடி என்ன பண்ண முடியும் நம்மளால்? இல்லைக்கா என்னால் பண்ண முடியும், இதுக்கப்புறம் வந்து நான் விஜய் வெளியே எடுத்து தாங்க மறுவேளை நான் வரேன்க்கா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கடி போகிறேன் அப்படின்னோடனே, நான் எங்காவது போகிறேன்க்கா, ஆனால் விஜய் வெளியே எடுக்காமல் விட மாட்டேங்க்கா, அந்த பசுபதி இவ்வளோ தப்பு செஞ்சுட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பான், விஜய் மட்டும் எந்த தப்பும் செய்யாமல் உள்ளே இருக்கணுமா? வேணா காவேரி சொன்னா கேளு, அம்மாக்கு இதை இங்கே பாருக்கா, அம்மா கிட்ட சொல்லிவிடு நான் விஜய் வீட்டுக்கே போயிட்டேன்னு சொல்லிவிடு அப்படின்னோன்னா, அதிர்ச்சி நீ என்னடி சொல்கிற அப்படின்னோன்னா, பின்ன என்னக்கா எவ்வளோ நாள் தான் இப்படியே நான் இருக்க முடியும், அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டே இருந்தால் விஜய் நான் விட முடியுமாக்கா, நீயே சொல்லுக்கா, விஜய் எனக்கு முக்கியம் இல்லையாக்கா அப்படின்னு அழறாங்க. அழாதடி ப்ளீஸ் நீ சொன்னால் கேள்றி அப்படின்னோடனே, சரிடி இப்போ நீ அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் மாமா வச்சுட்டு பண்ணலாம், மாமாவை கூப்பிட்டு நான் பேசுகிறேன், இந்த மாமா வந்து உனக்கு உதவி பண்ணுவார் காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருக்கா எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்க்கா, இங்கே பாரு காவேரி அப்படிலாம் பண்ணக்கூடாது, மாமாவனையும் சேர்ந்து இந்த பிரச்சனையில் ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அழறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. அழாத காவேரி எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமாகவே நீயும் விஜய் ஒன்று சேருவீங்க, விஜயும் சரியாயிடுவார் காவேரி, வெளியே வந்துடுவார் சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே யமுனா செம்ம கோவத்துருக்காங்க, செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வந்து நிவின் வர்றதை, நிவின் வந்து வராரு, வந்தோன்னு வந்து யோசனை பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அதை பார்த்து யமுனா வந்து ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா அப்படின்றாங்க. நிவின் திரும்பி பார்க்குற, உனக்கு என்ன வேணும் அப்படின்றாரு. என்ன வேணுமா, நீங்கள் எங்கே போய் சுற்றிட்டு வரீங்க எனக்கு தெரியாதா, அந்த காவேரி பார்த்து தானே வரீங்க, நீங்களும் காவேரி இன்றைக்கி எங்கே வந்து மீட் பண்ணுறத ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. கேவலமாக இல்லை, உனக்கு இதே நினைப்போடு தான் சுற்றிட்டு இருப்பியா, நீங்களாம் அடங்கவே மாட்டிங்களா, விஜயை தூக்கி நான் உள்ளே வச்சினே அப்போ கூட நீங்களாம் அடங்க மாட்டிங்களா அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற யமுனா அப்படின்னோன்னா, ஆமாம் விஜய் சும்மாவே மாட்டிக்கினாரா, நான் போலீஸில் நான் அதான் போட்டு கொடுத்தேன், அதனால தான் விஜய் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்போ கூட காவேரி உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே, எதுவுமா சொல்லலை, சொல்லியிருப்பா அவளா சொல்லாமல் விடுவா, எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட சொல்கிறாள், 2 பேரும் இப்போ சந்தோஷமாக இருப்பீங்களே, விஜயும் உள்ளே போயிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுறதுக்கு அளவா வேணும் அப்படின்னு. அடி பாவி, நீ தான் விஜய் மாட்டி விட்டியா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு கேவலமாக இருக்குடி உன்னை பார்க்குறதுக்கே அப்படின்னா, பின்ன என்னை பார்த்தா உங்களுக்கு கேவலமாக தான் இருக்கும், பின்ன ஏன் இருக்காது, உங்களுக்கு தான் இப்போ விஜய் டிஸ்டர்பாக இருந்தார்ல, அவரையும் நான் உள்ளே தள்ளிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் தானே, ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க விஜய் உள்ளே போயிட்டாரு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம போய் சந்திக்கலான்னு நான் விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நீங்களும் காவேரியும் இந்த மாதிரி பண்ணவே முடியாது, வீட்டில் எல்லாரும் எங்கள் அக்கா எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா உங்களை நம்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களோட முகம் என்னன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் எப்படி வந்து தில்லுமுள்ளு பண்ணுறீங்கன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்றாங்க. இங்கே பாருவோம்னா உன்னை பார்க்க எனக்கு வெறுப்பாக இருக்குது, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, விஜய் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் போய் இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்திருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சப்பாரு. என்ன ஓவராக தான் போகிறீங்க, ஆமாம் உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னையே மிரட்டி கல்யாணம் பண்ண வதனே நீ, ஆமாம் உன் சுயநலத்துக்காக நீ ஒரு விஷயமா பண்ணிகிட்ருக்க, எல்லாம் தானே பண்ணிகிட்ருக்க, இப்போது உன் சுயநலத்தோட உச்சம் எங்கே வந்திருக்கு தெரியுமா, விஜய் அரெஸ்ட்டில் வந்திருக்கு, காவேரி விஜய் உனக்கு என்னடி பண்ணாங்க, ஏண்டி இப்படிலாம் நடந்துக்கிற, உனக்கு அசிங்கமாக இல்லைடி இதெல்லாம் பண்ணுறதுக்கு, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது, உன் மூஞ்சில் முடிக்கிறதே எனக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. நிற்க முடியாது, எக்கேடு கெட்டு போகணும், பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. உண்மையை சொன்னால் ஓவராக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே முறைச்சிருக்காங்க. இங்கே காவேரி வந்து விஜயோட நினைப்பாகவே இருக்காங்க. காவேரிக்கு விஜய் வந்து பேசுனது பழகுனது அவர் கூட இருந்தது எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. அப்படியே விஜயை நினச்சிட்டு அப்படியே வந்து படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. உன்னை பாப்பா பார்த்தல, அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார்ல, உனக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல பாப்பா, நீ கவலைப்படாத பாப்பா, நான் சீக்கிரமாகவே அப்பாவை கூட்டின்னு வந்துடுவேன், நீ கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி நினைவாகவே இருக்கார் விஜய். விஜயோட மனசு ஃபுல்லாகவே காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி என்ன பண்ணுறான்னு தெரியலையே, பாவம் காவேரி, அவள் அப்போவே என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு.